அவங்களுக்காக ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன். ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். திருப்பி 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 நீங்கள் கதாநாயகனைத்தான் நடிப்பாராம், ஹீரோவை தான் ஆக்ட் பண்ணுவாராம், ஹீரோவை தான் ஆக்ட் பண்ணுவாங்க சொல்லி 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 அவங்க ஹீரோவை தான் வந்து புக் பண்ணாங்க. இல்லைன்னா வேற கை போட்டிருப்பாங்க. ஒருத்தர் என்ன சொல்கிறான், பாயில வர்ற மீதில் போயிடுற, ஓகே. அப்புறம் கிளைமாக்ஸ் என்ட்ரி ஆகிருக்கீங்க, அப்புறம் இன்ட்ரோ என்ட்ரி ஆகி இப்படிலாம் வருது. நான் கணக்கு பார்க்கணும், நம்ம ரசிகர் தான் சொல்லுவான். அவங்க அப்போ நீங்கள் சும்மா இருக்கலாமே, ஏன் போய் நடிச்சதில்ல? அதான் சொல்லி உரிமையோட கேரக்டர்லாம் பண்ணாத, ஹீரோ தான் ஆக்ட் பண்ணணும். உரிமையோட சொல்கிறேன், என் தம்பி மாதிரி. இந்த படத்தில் ஒரு ஜோடி இல்லையாமே, ஜோடியாமே ஆக்ட் பண்ணுறேன்னு கேட்கான். இல்லை தம்பி, அடுத்த படத்தில் போய் சொல்லி கதை அப்படி. ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு வந்து என்ன சொல்கிறான்னு தெரியல. ஒரு அற்புதமான படத்தை நடித்த பெருமை எனக்கு சந்தோஷம். பரவாயில்ல, 45ங்கிறது 50 படம் நடிச்சிடும் பார்த்தேன். ஏன்னா வந்துட்டு எல்லாம் நெருக்கி வந்துருச்சுல, ஒரு அமைஞ்சது அதுவா அமைஞ்சது கெடுத்துட வேண்டாம். இங்கே என் படம் 44 படம் நிற்குது, 144 நினைக்கிறேன். 2020 மார்ச் மாதம் 20ஆம் தேதி இந்தியாவுக்கும் ஊரடங்கு கொரோனா 144. எனக்கு திக்குன்னு என்னடா அது இப்படி படம் 3 வருஷம் வெளியாக முடியல. ஸோ இப்படி இருக்க முடியாது. நான் சாதாரண மனுஷன்னா நம்ம நடந்து போகலாம், அவளை போகலாம் அப்படின்னு. அப்படியே வாக்கிங் பண்ண கூட பாரு எப்படி இந்த ராமராஜ் இப்படி ஆகிட்டு. ஸோ அதை ஊரில் வீட்டுக்குள்ளேயே கிடந்தாங்க. ஆனால் அந்த 45 50 நினைச்சேன். 50 படம் நடிச்சா அது ஓகே, சினிமாவில் ஒரு ரெக்கார்ட் இருக்கு. ஆனால் ஒரு 50 படம் சோழ வரத்தனை செய்ய சார். ஒரு மனசுக்கு ஆசை வரக்கூடாதா? வேற ஆசைப்படக்கூடாது. படத்தை பாருங்க, ஆசைப்படலாம். ஆசைப்பட்டேன், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆடி தள்ளிவிடி மாதிரி அங்கே குறைச்சிட்டேன். வேணாம், 50 வேண்டாம், 40 போதும். கரெக்டாக 40 நிமிஷம் அழகாக கொண்டாந்து மதிகனா சார் வரும், பாலா சதீஷ் அவர் இணைஞ்சு கேஸ் உள்ள வந்தார். அது ஒரு அன்புக்கு என்னுடைய அழைப்பு கட்டுப்பட்டு இந்த படத்தை நடிக்க ஒத்துக்கிட்ட டைரக்டர் கேஎஸ் ரவிக்குமாருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா கேஎஸ் ரவிக்குமார் கடைசியாக வந்து என்கிட்ட ஒரு 14 days அசோசியேட்டை மட்டும் ஒர்க் பண்ணாது பெர்ஃபார்மன்ஸ். அது இன்னும் நின்று வச்சு நிற்கல. ஆனால் அதுக்கப்புறம் அவர் போய் படம் பண்ணி மிகப்பெரிய ஒரு டைரக்டர் ஆகிட்டார். எனக்கு சந்தோஷம், பரவாயில்ல. அந்த மாதிரி நன்றி விசுவாசம் எல்லாமே அந்த ரவிக்குமார் மறக்க முடியாது. அது மாதிரி டெக்னீஷியன் கேமரா வெயிட் ஃபைட் மாஸ்டர் எல்லாருமே ரொம்ப அருமையாக பண்ணாங்க. ஒன்றும் இல்லை. ஏன்னா பத்திரிகையாளர்கள்லாம் உண்மையிலே ஓப்பனாக சொல்கிறேன், அது சில எதுவுமே நிறைய உரைகள் இருக்கும், இல்லாமல் இருக்காது. எதுவும் பண்ண முடியாது. மேலும் இருக்கும், மேடும் இருக்கும், பள்ளம் இருக்கும், துன்பம் இருக்கும், இன்பம் இருக்கும், கஷ்டம் இருக்கும், நஷ்டம் இருக்கும், குற்றங்களை இருக்கும், குறைகளை நீக்கி நிறைகளை எழுதி தயவு செய்து ஒரு உயிர் பிழைத்து வந்த ஒரு மனிதனை மீண்டும் மக்களிடம் நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்கும் என்று இங்கு இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் மத்தியிலும் ஊடக மத்தியிலும் உன் கால்களை ஒவ்வொரு காலத்தோடு கேட்கிறேன். படத்தை நல்லபடியாக மக்களை சேர்ந்தான் உள்ளத சொல்லுவீங்க. எனக்கு பத்திரிகை போய் சொல்லாது, தான் இழக்கும். ஆனா மக்கள்கிட்ட போய் சேர்க்கிறது எந்த விஷயமாக, அரசியலாகட்டும், சினிமாவாகட்டும், குடும்பம் ஆகட்டும், ஆபீஸ் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் மக்களை சேர்க்கிறது ஊடகங்களும் பத்திரிகையாளர் தான். அதனால இந்த அருமையான படத்தை பார்த்து நல்லபடியாக விமர்சனத்தை எழுதி எனக்கு ஒரு வாழ்க்கையும் அவர் ஆகிய அவர்களுக்கும் எல்லாருக்குமே ஒரு மறுவாழ்வு கொடுக்க வேண்டும் என்று உங்கள் பணியும் போட்டு கேட்டுக்கொண்டு நன்றி.